ராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில எந்த உறவை பிரிகிறாங்க சார்? பிரிவை பத்தி பேசுறதனுடைய காரணம் என்னன்னா, பிரிவுக்கும் ஜோதிட கிரகங்களுக்கும் சம்பந்தம் உண்டு, நவக்கிரகங்களுக்கு. அதுல ஜோதிட பாவகத்துல 12ஆம் இடம் அப்படின்னு சொல்றோம். மோட்சம், பூமியை விட்டு போகக்கூடிய ஸ்தானம், வெளிநாடு பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் அயன சயன போகம் அப்படின்னு 12ஆம் இடத்தை சொல்றோம். அப்ப பிரிவுங்கிறது மரணம் மட்டும்தானா? அப்படி கிடையாது. வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே சில நல்ல நண்பர்கள், சில உறவுகள், நம்ம மேல பாசமா இருந்தவங்க, நம்ம அவங்க மேல பாசமா இருந்தவங்க, ஏதோ ஒரு காலச்சூழல், விதி வசம், விதியினுடைய சில தசாபுத்திகள், சில நட்புகள் சில நாள் பிரிவாங்க, அதுக்கப்புறம் என்றோ ஒரு நாள் கூடுவாங்க. அதில் காதலர்கள் சில நாள் பிரிவாங்க, அதுக்கப்புறம் திரும்ப கூடுவாங்க. ஆனால் அந்த காதலித்தவர்கள் அந்த வாழ்க்கையவே இழந்து வேறொருவரை திருமணம் முடிக்கக்கூடிய அந்த நினைவுகள் அப்படின்றது பெரிய ஒரு பிரிவு, துக்கம். ஆக வாழ்க்கை பந்தத்தில் நட்பாக இருக்கலாம், தொழில் பார்ட்னராக இருக்கலாம், ஒரு கணவன் மனைவி பந்தமாக இருக்கலாம். இந்த எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு பிரிவுக்கு சில கிரகங்களுடைய தசாபலன்கள் ஒவ்வொருவருடைய ராசியை பொறுத்தும் மாறுபடும்.